யார் இந்த மண்ணின் மைந்தன்? பொன் சிவகுமார். விவசாயத் தொழிலும் செம்புழுதி மண்ணும் நிறைந்த அழகான உரும்பிராய் கிராமத்தின் பொன்னுத்துறை அன்னலட்சுமி என்பவரின் பிள்ளையாக புறப்படுத்த சிவகுமாரன் தன் தாயாரிடமிருந்து தமிழ் தேசியம் உணர்வினை பெற்றுக் கொண்டார். சிவகுமாரின் தாயார் அன்றைய தமிழரசுக் கட்சியின் பற்றாளராக இருந்த போதும் அறவழி போராட்டங்களில் பங்கு பெற்றியது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. தியாகி பொன் சிவகுமார் சிறு வயதிலிருந்தே தமிழ் மீதும் தமிழ் மண் மீதும் தீவிர பற்றானுடையவராக திகழ்ந்தார். தனது விடுதலை போராட்டத்தை 1968 1969 ஆரம்பிப்பதாக கூறப்படுகின்றது. 1970ஆம் ஆண்டு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அரசாங்கம் பதவிக்கு வந்தபோது பதவி வகித்த உதவி கலை கலாச்சார அமைச்சர் திரு சோமவீர சந்திரஸ்ரீ அவர்கள் உரும்பிராய் சைவத் தமிழ் வித்தியசாலை திறந்த வெளி அரங்கில் நடத்தப்பட்ட கலை விழாவில் கலந்து கொண்டு தனது காரில் ஏறிய போது சிறிய குண்டு வெடிச்சத்தம் அவரது மோட்டார் வாகனத்தில் சிறு சேதமாக ஏற்பட்டது. அந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் கொக்குவிலில் முத்துக்குமாரசாமி மாஸ்டரும் அவரது தம்பி ஆனந்த குமாரசாமியும் சேர்த்து சிவகுமாரனும் கைது செய்யப்பட்டார். மல்லாகம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்ற போது மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. எப்போதும் சிரித்த முகத்துடன் இருந்த சிவகுமாரனை பார்த்து ஒரு முதியவர், இந்த பையனின் முகத்தை பார்த்தீர்களா, எவ்வளவு அமைதியாக தெளிவாக இருக்கின்றது என்று கூறினார். சில மாதங்களின் பின்னர் அந்த வழக்கின் நிரபராதி என்று தீர்ப்பளித்து வழங்கி விடுதலை செய்யப்பட்டார். 1971ஆம் ஆண்டு யாழ் மேயர் அல்பர்ட் துரையப்பாவின் மோட்டார் வாகனத்தின் மீது கைக்குண்டு வீசப்பட்டது. சந்தேகத்தின் பேரில் மீண்டும் சிவகுமாரன் கைது செய்யப்பட்டார். அனுராதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டார். பல மாதங்களின் பின்னர் மீண்டும் நிரபராதி என விடுதலை செய்யப்பட்டார். 1974ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தமிழராட்சி மாநாட்டின் வெற்றிக்காக அரும்பாடுபட்டவர் சிவகுமாரன் முக்கியமாவார். 1974ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 5ஆம் திகதி அன்று கோப்பாய் வங்கியில் இடம்பெற்ற சம்பவத்தினால் போலீசாரால் துரத்த தோட்டங்களுக்குள் ஓடிய போது காலில் மரவள்ளி கட்டை குத்தி இரத்தம் பீரிட ஓட முடியாத நிலையில் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டார். அப்போது போலீசாரின் சித்திரவதைகள் பற்றி ஏற்கனவே அறிந்திருந்த சிவகுமார் போலீசாரிடம் உயிருடன் பிடிபடக்கூடாது என்பதற்காகவும் போராட்ட வழிமுறைகளை திட்டங்களை வெளியே சொல்லக்கூடாது என்பதற்காகவும் தனது சக நண்பர்களை காட்டி கொடுக்கக்கூடாது என்பதற்காகவும் அவர்களின் கைகளில் அகப்படாமல் இருக்க ஏற்கனவே தனது காற்சட்டை பையிலுள் மறைத்து வைத்திருந்த சைனட் என்ற கொடிய விஷத்தை அருந்தி தனது 24வது வயதில் தமிழினத்தின் முதல் மாணவராக தனது மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் வரிசையாக வந்து அஞ்சலி செலுத்தினர். மதகுருமார்கள், கன்னியாஸ்தாரிகள் வந்தனர். தமிழர் கூட்டணியில் தலைவர்கள் அனைவரும் வந்திருந்தனர். தமது இறுதி மரியாதையினை செய்தனர். யாழ்ப்பாணத்து மரபை மீறி முதலாக பெண்களும் சிவகுமாரனுடைய இறுதி கிரியையில் கலந்து கொண்டனர். 10,000 மக்களுக்கு மேல் அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். உரும்பிராய் ரோமன் கத்தோலிக்க தேவாலயத்தின் உரும்பிராய் பட்டின சபை அலுவலகம் ஆகிய இடங்களில் சிவகுமாரனின் உடல் மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. 5ஆம் தேதி 6ஆம் மாதம் 1975ஆம் ஆண்டு சிவகுமாரனின் இறுதி நிகழ்வு நடைபெற்றது. உரும்பிராய் பொதுச்சந்தை வளாகத்தில் சிவகுமாரின் சிலை அமைக்கப்பட்டது. கவிஞர் காசி ஆனந்தன் தலைமையில் திரு முத்துக்குமாரசாமி அவர்களால் சிவகுமாரனின் சிலை திறநீக்கம் செய்யப்பட்டது. தமிழரசுக் கட்சி தந்தை செல்வா நாயகம், வட்டுக்கோட்டை பாராளுமன்ற உறுப்பினர் திரு அமிர்தலிங்கம், கோப்பாய் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கதிர்வேற்பிள்ளை, சாவச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவரத்தினம், யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் திரு யோகேஸ்வரன் உட்பட பலரும் சமூகம் அளித்திருந்தனர். தியாகி சிவகுமாருக்கு கட்டப்பட்ட சிலை 1977ஆம் ஆண்டு இனக்கலவரத்தின் போது உடைக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் 1980ஆம் ஆண்டு புனரமைக்கப்பட்டது. 1983ஆம் ஆண்டு பெருமளவிலான ஆரம்பிக்கப்பட்ட இனக்கலவரத்தின் போது மீண்டும் இச்சிலை உடைக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் 5/6/1990ஆம் ஆண்டு புதுமையாக கட்டப்பட்டு திறக்கப்பட்டது.
4வது தடவையாகவும் சிவகுமாரனின் சிலை உடைக்கப்பட்டது. ஆனால் திரு டாக்டர் தேவானந்தாவால் இச்சிலை புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இப்போது தனது கம்பீரமான தோற்றத்தோடு தியாகி சிவகுமாரின் சிலை உரும்புராய் சந்திக்கு அருகாமையில் பலாலி வீதியில் அமைந்திருக்கும் பொதுச்சந்தை வளாகத்தில் தற்பொழுது காணப்படுகின்றது. ஜூன் மாதம் 5ஆம் தேதி தியாகி சிவகுமார் மறைந்து 52வது ஆண்டு நினைவு தினம் நடைபெற இருக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது.